இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் யோவான் 12ஆம் அதிகாரம் 26வது வசனம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன் ஆனால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் அவரை பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்றுகிறவர்கள் அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே அவருடைய ஊழியக்காரர்களும், அதாவது நித்திய ராஜ்யத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனோடு இருக்கிறது போல அவர் வலது பாரத்திலே, அதே போல் அவருடைய ஊழியக்காரர்களும் அவர் இருக்கிற ஸ்தலத்திலே இருப்பாங்கன்னு சொல்கிறாரு. அதே போல் ஒருவன் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யும்போது அவனை பிதாவாகிய தேவன் கனம் பண்ணுவார். இன்றைக்கி கர்த்தர் நம்மை கனம் பண்ண, இன்றைக்கி கர்த்தருக்காக நாம் ஊழியம் செய்து அநேக ஆத்துமாக்களை கர்த்தருக்குள்ளாக கொண்டு வரும்போது பிதாவாகிய தேவன் தமது ஊழியக்காரர்களை அவர் கனம் பண்ணுவேன்னு சொல்கிறார். கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில், எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். நம்ம வாழ்க்கையில் என்ன ஒரு காரியம் செயலானாலும் சரி, கிரியைகளானாலும் சரி, எந்த ஒரு காரியத்தையும் நம்ம செய்யும்போது அது மனுஷர்களை திருப்திப்படுத்த அல்ல, கர்த்தருக்கு நாம் மனப்பூர்வமாய் செய்கிறவர்களாக இருக்கணும். கலாத்தியர் 1:10 பார்க்குறோம், நான் மனுஷனையோ தேவனையோ யாரை நாடி போதிக்கிறேன், மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனாக இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்ல. கலாத்திய பட்டணத்துக்கு எழுதுகிற நிருபத்தில் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், நான் மனுஷனை திருப்திப்படுத்த ஊழியத்தை செய்யலை, தேவனை பிரியப்படுத்த தான் நான் அந்த ஊழியத்தை செய்கிறேன். அப்படி நான் செய்யலைன்னா, மனுஷனை அது பிரியப்படுத்துகிறதா இருந்தால் நான் கிறிஸ்துவுக்கு உண்மையான ஊழியக்காரனாக இருக்க முடியாதேன்னு சொல்கிறார். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் கர்த்தர் இங்கே சொல்கிறார், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் ஈனப்படுவார்கள். ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறாரு? கர்த்தரை நாம் கனம் பண்ணணும் இல்லையா? அவர் தேவாதி தேவன், அவர் சகலத்தையும் படைத்தாள்கிற சர்வ சிருஷ்டிகர், சர்வத்துக்கும் எஜமானராக இருக்கிறார், நம்மை உண்டாக்கியிருக்கிறார், தேவ சாயலை நாம் உண்டாக்கப்பட்டிருக்கோம். அப்படிப்பட்ட தேவனை நாம் கனம் பண்ண வேண்டும். நாம் கனம் பண்ணாமல் அவரை அசட்டை பண்ணணும்னா தேவன் நம்மை ஈனப்படுத்திடுவார், மற்றவர்கள் மூலமாய் நம்ம ஈனப்படுத்திடுவார். ஆனால் அந்த நிலைமைக்கு நாம் தள்ளப்படாதபடிக்கு தேவனிடத்தில் பய பக்தியோடு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவரை கனம் பண்ணுகிறவர்களாய் நாம் காணப்படணும். ஏன்னா யோவான் 17:26 பார்க்குறோம், நீ என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் நானும் அவர்களில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன். எப்படி பிதாவாகிய தேவன் குமாரனிலே அன்பு வைத்திருந்தார், அதே போல் அவரும் எல்லா ஜனங்கள் மீதும் தன் அன்பை வைத்ததுனால உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன். பிதாவாகிய தேவனை குமாரனாகிய கிறிஸ்து அவர் நாமத்தை வெளிப்படுத்தி மகிமைப்படுத்தினார் இல்லையா? இன்னும் நான் அதை தெரியப்படுத்துவேன், இன்னும் உம்மை நான் மகிமைப்படுத்துவேன்னு சொல்லி பிதாவாகிய தேவனை சொல்கிறார். ஏன்னா பிதாவாகிய தேவன் தான் ஊழியத்துக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலையும் அனுப்புகிறார் இல்லையா? அவர் சத்திய வசனத்தை சகல சத்தியத்தையும் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே நமக்கு போதித்தார்னு பார்க்குறோம். சுவிசேஷத்தை அறிவித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார் இந்த பூமியில். யோவான் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, அவைகளை நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்கிறாரு, அவைகள் என் பின் செல்லும். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை என்னை கேட்டு அவருக்கு பின் செல்லுகிறவர்களாக இருக்கணும். ஏன்னா அவருக்கு பின் செல்கிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அவர் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. அவரிடத்தில் வருகிறவர்களை ஒருவரும் அவர் கையிலிருந்து பிரிக்க இயலாது. 1 யோவான் 5:3 பார்க்குறோம், தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே அவரிடத்தில் நாம் அன்பு கூறுவதற்கு அடையாளமாக இருக்குது. அவருடைய கற்பனைகளை மேலே நாம் எப்படி இருக்கணும்? அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. ஏன்னா அந்த கற்பனைகள் எளிமையானது. உன் தேவனிடத்தில் உன் முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்மாவோடு, பலத்தோடு, சிந்தையோடு நீ அன்பு கூறுன்றாரு. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறு. இது 2 கற்பனை. இது பாரமானது அல்ல. இதை நம்ம பின்பற்றும் போது அவருக்கு நாம் ஊழியம் செய்கிறவர்களாகிறோம். அதே போல் சங்கீதம் 91:15 என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். கர்த்தரை நோக்கி ஆபத்து நாளில் தேவனை நோக்கி கூப்பிட கற்றுக்கொள்ள, நம்முடைய காரியங்களை அவருக்கு தெரியப்படுத்தணும். அப்போ கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை தப்புவித்து நம்மை கனப்படுத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அத்திமரத்தை காக்கிறவன் அதை கனியை புசிப்பான். நீதிமொழிகள் 27:18 பார்க்குறோம், தன் எஜமானை காக்கிறவன் கனம் அடைவான். எஜமானுக்கு ஊழியம் செய்து
வருகிறவர்கள் கனம் அடைவார்கள்னு பார்க்குறோம். யோவான் 15:20 ஊழியக்காரன் தன் எஜமானில் பெரியவன் அல்ல என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள்னு சொல்கிறாரு. ஏன்னா என்னை துன்பப்படுத்தினது உண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன செஞ்சாங்க? அவர் பாடுகள் பட்டார், நமக்காக அவர் நிந்தைகளையும் அவமானத்தையும் அவர் அனுபவித்தார்னு பார்க்குறோம். அப்போ அவரையே துன்பப்படுத்தினாங்கன்னா அவருடைய ஊழியக்காரர்களையும் அவர்கள் நிந்தித்து துன்பப்படுத்தலாம். இது என் வசனத்தை கை கொண்டது உண்டானால் உங்கள் வசனத்தையும் கை கொள்ளுவார்கள். அவருடைய வார்த்தையை கை கொண்டால் நாம் சுவிசேஷம் அறிவிக்கும் போது நம்முடைய வார்த்தையும் கேட்கிறவர்கள் கை கொள்ளுவார்கள் சொல்கிறார். மத்திய 25:21 எஜமான் அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திலே நீ பிரவேசிப்பாய். இங்கே ஒரு எஜமான் தன் வேலைக்காரர்களுக்கு என்ன பண்ணுறார்? அவர் வெளியே பயணமாக அவர் வெளியே புறப்பட்டு போகிறதுனால வேலையாட்களை ஊழியக்காரர்களை கூப்பிட்டு அவர்களிடத்துல தாளந்துகளை ஒப்பு கொடுக்குறார். ஒருவனிடத்தில் 5, ஒருவனிடத்தில் 2, ஒருவனிடத்தில் 1. அதில் 5 உள்ளவன் அதை 10 ஆக்குகிறான், 2 உள்ளவன் அதை 4 ஆக்குகிறான். அந்த 1 உள்ளவனும் தன் எஜமானுக்கு பயந்தவன் என்ன பண்ணுறான்? அந்த மண்ணில் புதைத்து வைக்கிறான். அந்த எஜமான் பயணத்திலிருந்து திரும்பி வந்தபோது 5 ஆக்கணவன் 5 10 ஆக்கணவனை சொல்கிறார், உண்மை உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் நீ உண்மையாக இருந்ததுனால உன்னை அநேகத்தில் ஆசீர்வாதமாக வைப்பேன். அப்போ நித்திய ராஜ்யத்தில் எப்படி பிதாவாகிய தேவனுடைய வலது பாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சந்தோஷத்திலே அவர் பிரவேசித்தார், அதை போல் இன்றைக்கி அவருக்கு உண்மையுள்ள ஊழியக்காரர்களாக இருக்கும்போது அந்த சந்தோஷத்துக்குள் நாமும் பிரவேசிக்க முடியும். யோவான் 15:16 மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்புகிறவர்களும் பெரியவன் அல்லன்னு வேதவசனம் சொல்லுது. அப்போஸ்தலர்கள், இந்த அனுப்பப்பட்டவன் சொல்லப்படுகிறவங்க யாருன்னா அப்போஸ்தலர்ன்றதுக்கு அர்த்தமே அதுதான், அனுப்பப்பட்டவர்கள். அவர்கள் தன் எஜமானை விட பெரியவர்கள் அல்ல. அதனால் நானும் நீதியிலும் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன்னு சங்கீதம் 17:15 தாவீது சொல்கிறார். நான் விழிக்கும் போதெல்லாம் உம்முடைய சாயலில் திருப்தி ஆவேன்னு. அதே போல் யோவான் 21:21 நம்ம பார்க்கும்போது இங்கே யோவான் 14:15 அதை போல் என்னிடத்திலே அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுவார்கள்னு சொல்கிறார். உண்மையாகவே நாம் தேவனிடத்தில் அன்பு செலுத்துகிறோன்னா அவர் கற்பனை கட்டளைகளின்படி நம்ம நடக்கிறவர்களாக இருக்கணும். மார்க்கு 8:34 பார்க்குறோம், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்புவான் ஆனால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னே வரக்கடவன்றார். அவன்தான் உண்மையான ஊழியக்காரனாக இருக்க முடியும் இல்லையா? அவரை பின்பற்றி வருகிறவர்கள் தான் அவருடைய ஊழியக்காரர்கள். தன்னைத்தானே வெறுத்து சுய எண்ணங்கள் சுய இச்சைக்கு நம்ம இடம் கொடுக்காதபடிக்கு நமக்கு தேவன் என்ன பாடுகளை கொடுத்துருக்கிறோம் அந்த பாடுகள் அந்த சிலுவை சுமந்து கொண்டு அவர் பின்பற்றி வரக்கடவோம். அப்பொழுது தேவனுடைய ஊழியத்தை நாம் செய்கிறோம். நம்மை தேவன் பிதாவாகிய தேவன் நம்மை மகிமைப்படுத்துவார். ஏன்னா 32:11 உத்தமமாய் என்னை பின்பற்றின கேனேசியன் ஆகிய எப்னேவின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவை தவிர வேறு ஒருத்தரும் அந்த முதியவர்களாக இருக்கிறவங்கள அவங்க 2 பேரை தவிரவும் 20 வயது அதுக்கு மேற்பட்டவர்கள் மனிதர்கள் ஒருவரும் தேவனை பின்பற்றல, அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் அவங்க பிரவேசிக்க முடியாமல் போனது. அப்போது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த காலேபும் யோசுவாவும் அதே போல் 20 வயதுக்கு மேற்பட்ட 20 வயது வாலிப பிள்ளைகள் அவங்கெல்லாம் தான் கானானுக்குள் பிரவேசித்தாங்கன்னு பார்க்குறோம். அதனால் இன்றைக்கி இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்வது, அவரை நாம் முன்மாதிரியாக வைத்து அவர் பாத சுவடிகளை நாம் பின்பற்றுகிறோம், அவர் வைத்து போன சுவடுகளை நாம் பின்பற்றுகிறோம் இல்லையா? அவர் போதனைகளுக்கு நாம் கீழ்ப்படுகிறோம். அவரோடு கூட நாம் இருந்து அவர் பிரசன்னத்திலே நாம் பங்குள்ளவர்களாக இருக்கும்போது நம்ம குமாரனை பின்பற்றி அவருக்கு ஊழியம் செய்யும்போது பிதாவாகிய தேவன் நம்மை இன்றைக்கும் அவர் கனப்படுத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதனால் ஒருவன் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்தால் அவரை பின்பற்ற கடவன், அவர்களை பிதாவாகிய தேவன் கனம் பண்ணுவார். ஆமேன்.